Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. Hosea chapter 12 verse 6. But you must return to your God, maintain love and justice, and wait for your God always. Amen. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் 3 காரியங்களை கேட்கிறார். 1, தேவனிடத்தில் திரும்பு. 2, தயவையும் நியாயத்தையும் கைக்கொள். 3, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஒரு காலத்துல தேவனிடத்துல திரும்பி ஆவிக்குரிய சந்தோஷங்களை அனுபவித்து ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தவர்களாக இருந்த அநேகர் இன்றைக்கு தேவனை விட்டு விலகி உலகத்திற்கு திரும்பினார்கள். உலக அன்பு தேவ அன்பை விட அவர்களை மேற்கொண்டது. ஸ்தோத்திரம். உலக ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டு தேவனுடைய ஆலோசனைக்கு மேலாக மனிதர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மோட ஒவ்வொருவரோடு பேசுகிறார். நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. அவன் நாம் தேவனிடத்தில் திரும்பினால் அவர் நம்மிடத்திலே திரும்புவார். நாம் அவரிடத்தில் சேர்ந்தால் அவர் நம்மிடத்தில் சேருவார். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. ஒரு ஆடு காணாமற் போன போது 99 விட்டு அந்த ஒரே ஆடை தேடி அந்த மேய்ப்பன் போய் அந்த ஆடையும் எழுந்து போன அந்த ஆட்டை திரும்பி காணாத போன ஆட்டை கொண்டு வருகிறார். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். இன்றைக்கும் அவர் நமக்காக காத்திருக்கிறார். ஆதலால் தேவனிடத்தில் திரும்புவோமாக. நம்முடைய முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு தேவனிடத்தில் திரும்புவோமாக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக வாசிக்கிறோம், தயவையும் நியாயத்தையும் கைக்கொள். ஆமா, இங்கிலீஷ் பைபிள்ல லவ் அண்ட் ஜஸ்டிஸ் இருக்கு. தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு, ஆமாம் ஸ்தோத்திரம், அதை நம்ம கை கொள்ளணும். தெய்வனுடைய அன்பரை நிலைநிற்கணும். நியாயம் என்று சொல்லும் போது வசனங்கள், தேவனுடைய நியாயம், ஸ்தோத்திர நியாயங்கள் என்று சொல்லும் போது வேத வசனங்களை நம்ம கை கொண்டு வாழ்வோமாக. அதற்காக நம்ம ஒப்பு கொடுப்போமாக. 3, இடைவிடாமலும் தேவனை நம்பிக்கொண்டிரு. வெயிட் ஃபார் யுவர் காட் ஆல்வேஸ். தமிழ் பைபிளில் நம்பிக்கை கொண்டிரு, ட்ரஸ்ட் பண்ணுன்னு இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் எப்போதும், ஆமென் ஸ்தோத்திரம், ஆல்வேஸ், எப்போதும் தேவனுக்கு நீ காத்திரு என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். பஸ்ஸுக்காக, ட்ரெயினுக்காக, ஃப்ளைட்டுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அங்கே வர்றதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். இல்லாட்டா ஒரு சில சந்தோஷ நிமிஷங்கள், ஹல்லேலூயா, ஒரு மேரேஜ், ஆமென், ஒரு ஹவுஸ் டெடிகேஷன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் நம்ம எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவருக்காக காத்திருந்து ஒரு காரியங்களை செய்கிறோம். கர்த்தர் நம்மிடத்திலிருந்து அதை எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். இங்கே அதனுடைய முந்தின வசனத்தில் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். யாக்கோபை குறித்து சொன்ன பிறகுதான் இந்த ஆலோசனை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஓசியா 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனங்களிலே, அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான், அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். ஸ்தோத்திரம்.
கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். அப்போ இங்க வாசிக்கிறோம், யாக்கோபு தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், கெஞ்சி அழுதான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவனுடைய சிறு இருப்பு அதோடு திருப்பப்பட்டது. அதை குறித்து ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 13-14 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 30 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 22-23 வசனங்களில் ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தார். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினார். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிமளவும் அவனுடனே போராடி, ஆமென், அப்போது தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், பணிவிடைக்காரர்கள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி, ஆமென், அவர் தனித்தவனாக காணப்படுகிறார். தனிமையாக அவர் நின்று போராடுகிறார். அதாவது ஒரு தனி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தனிப்பட்டவர்களாக தேவனிடத்தில் போய், ஆமென், அவருக்காக நம்ம காத்திருக்க வேண்டும், அவரையே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், அப்படியே நியாயத்தின் தேவையை கை கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இங்கே தனித்தவனாக இருக்கும்போது ஒரு புருஷன் அவனோடு போராடுகிறான். ஸ்தோத்திரம். பொழுது விடியுமளவு அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய ஒரு போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். ஹல்லேலூயா. எப்படி அவர் போராடினார் என்று ஓசியா 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அழுது கெஞ்சி போராடினார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய காரியங்களை, அநேக தேவைகள் நமக்கு இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் நாம் சந்தித்து கொண்டு இருக்கலாம், அநேக போராட்டங்கள் நமக்கு இருக்கலாம், பயத்தோடு வாழ்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கலாம். ஆனாலும் கூட தேவ சமூகத்திலே நாம ஒரு தனி ஜெபம், நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிற தேவனோடு கூட உறவாடுவோமாக. அழுது தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவோமாக. அவருடைய சமூகத்தில் சத்தமிட்டு கெஞ்சுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்பார். அவர் நம்முடைய கண்ணீரை கண்டு நமக்கு மறு உத்தரவு அருளுவார். இங்கே அது அதிகாரனுடைய அடித்த பகுதிகள் எல்லாம் வாசிக்கிறோம். உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஸ்தலத்துக்கு அவர் பெலியல் என்று பெயரிட்டார். ஏனென்றால் தேவனை முகமுகமாய் நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போது தேவனுடைய சேனையை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளை அவர் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தேவனிடத்தில் திரும்புவோமாக. யாக்கோபு இங்கே தேவனிடத்தில் திரும்புகிறார். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி தனித்தவனாக தேவனிடத்தில் திரும்பி தேவனுடைய தயவையும் நியாயத்தையும் கை கொள்ளுகிறார். தெய்வக்காக அவர் கெஞ்சுகிறார். ஸ்தோத்திரம். அவர் கண்ணீரோடு அழுது போராடுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இடைவிடாமல் தேவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு எவ்வளவு சம்பத்துகள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் எது இருந்தாலோ ஏசாவை குறித்துதான் ஒரு பயம் அவருக்குள்ள இருந்தது. அதனால் தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருந்தவர் ஜெபிக்கிறார், தேவனுக்காக காத்திருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த நாட்களில் நாமும் அது போல தேவனிடத்திலே திரும்பி நியாயத்தையும் தெய்வம் கை கொண்டு தெய்வ சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருப்போமாகிய நிச்சயமாகவே கர்த்தருடைய ரட்சிப்பு மிகவும் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் ஆசீர்வதிக்கவும் நம்முடைய சிறையிருப்பை திருப்பவும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றவும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமலே சுற்றி வழி நடத்துகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான் அந்த நாளிலே நேரங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படியே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிறபடியே நாங்கள் அப்பா உம்முடைய நோக்கத்திற்கும் சித்தத்திற்கும் ஏற்றதாக நாங்கள் உம்மிடத்திற்கு திரும்பி நியாயத்தின் தெய்வத்தை கை கொண்டு கர்த்தாவே இடைவிடாமல் உமக்காக காத்திருந்தோம். உண்மையில் நம்பிக்கை வைத்து வாழ
எங்களை அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பின தேவன், யாக்கோபின் பெயரை மாற்றி இஸ்ரவேலாக மாற்றின தேவன் கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய நிலைமைகளையும் சூழ்நிலைகளையும் நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இன்னும் உம்முடைய சித்தத்தை செய்து பரிசுத்தத்தோடு வாழ்த்து கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு பரலோக ராஜ்யத்திலே காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.